நீங்க ஒரு நர்ஸா? அப்ப இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்காக தான். உங்களுக்கு அப்ராட் போகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கா? அதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறீங்களா? குவிக்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி கண்ட்ரியில சீக்கிரமா போக முடிஞ்ச ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா சவுதி. ஸோ சவுதியில போய் ஒரு நர்ஸா நீங்க ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமா நீங்க படிச்சிருக்கணும். உங்க குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இல்லைனா நீங்கள் ஒரு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் கூட முடிச்சிருக்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம். இப்போ ஃபர்ஸ்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அட்டஸ்டேஷன், அடுத்தது டேட்டா ஃப்ளோ, அடுத்தது எலிஜிபிலிட்டி நம்பர், அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமோட பேர் என்னன்னா ப்ரோ மெட்ரிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸாம் நம்ம எதுக்கு எழுத போறோம் அப்படின்னா, நீங்க சவுதியில போய் ஒரு ரிஜிஸ்டர் நர்ஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த எக்ஸாம் எழுதணும். கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இதுல உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க இந்த எக்ஸாம் இந்தியால இருந்து கூட எழுதலாம், இல்லைன்னா இந்த எக்ஸாம் சவுதியில போய் கூட நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் கிடைக்க போகுது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண. இந்த எக்ஸாமை நீங்க முடிச்ச பிறகு போவீங்க. அடுத்து விசா ஸ்டாம்பிங், அப்புறம் இமிகிரேஷன். இமிகிரேஷன் ஆனோன்னு என்ன, நீங்க பறந்து போயிடுவீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 2 to 3 months, 2ல இருந்து 3 மாசத்துல உங்களுக்கு நடந்துரும். அதுக்காக நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் 2 to 3 months, 2 இல்லைன்னா 3 மாசத்துல உங்களுக்கு முடிச்சு கொடுக்க நாங்க தான் இங்க இருக்கோம். அதனால இப்பவுமே உங்க போன் எடுத்து இந்த கீழே தெரியிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.